உங்கள் வீட்டில் கறி குழம்பு கறியோட மிஞ்சி போச்சுன்னா ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அதில் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் கொட்டி பிரித்து போட்டிருக்கேன். அது நல்லா கொதிக்கும் போது ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வடிகட்டிக்கலாம். நல்லா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் ஸ்டெயினரில் ஸ்டெயின் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் இது ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதான் அந்த சின்ன வெங்காயம் தாள் இருக்கு இல்லையா, அதோட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், கோஸ், அதுக்கப்புறம் இது வெங்காயத்தாள், இது ஸ்ப்ரிங் ஆனியன் இது போட்டு அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் உப்பு, ஒரு முட்டையை நல்லா முட்டை பொடி மாசு இருந்தால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து முட்டையை போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கிட்டேன். அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ், பெப்பர், அப்புறம் கறி குழம்புல கறி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கறியை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்குது, அதை வந்து நான் ஒரு 1/4 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றுறேன். இந்த கறி குழம்பு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஆனால் கிண்டும் போது பார்த்து அடியிலேருந்து எடுத்து கிண்டணும். பாருங்கள், நூடுல்ஸ் குழையில எப்படி நல்லாயிருக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப இந்த கிளைமேட்டுக்கு செம்ம சூப்பராக இருக்கும்.